Hi, welcome to the squad. This is Code.io. ஸோ போன வீடியோ ஆஃப் த ஜாவாஸ்கிரிப்ட் சீரீஸில் நம்ம வந்து கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர் பற்றியெல்லாம் பார்த்துருந்தோம். அண்ட் அதோட எண்டில் நான் கொடுத்த ட்ரிவியா கொஷின் என்ன அப்படின்னா, இஃப் ஆஃப் பேராந்தசிஸ்குள்ள ஒரு ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டில் 0 கொடுத்துருந்தேன் அண்ட் அதுக்குள்ளே console.logல ஹாய் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது பிரிண்ட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது தான் கொஷின். ஸோ நம்ம ஆல்ரெடி வந்து இந்த டைப் கன்வர்ஷன்ஸ் அதிலலாம் பார்த்துருக்கோம். ஒரு ஸ்ட்ரிங்கை பூலியனாக கன்வெர்ட் பண்ணுறப்ப அது வந்து எம்டி ஸ்ட்ரிங்காக இல்லாத பட்சத்தில் என்ன இருந்தாலும் அட்லீஸ்ட் ஒரு ஸ்பேஸ் இருந்தால் கூட அது வந்து ட்ரூவாக மாறிடும் பூலியனாக கன்வெர்ட் ஆகுறப்ப. அண்ட் இஃப் கண்டிஷனில் நம்ம அந்த பேரந்தசிஸில் கொடுக்கறது எப்பயுமே இவாலுவேட் ஆகி ஒரு பூலியன் ஃபார்மேட்டில் தான் வரும், ட்ரூ ஆர் ஃபால்ஸாக தான் வரும். ஏன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதை பிளாக் ரன் பண்ண போது, இல்லைன்னா இல்லை. ஸோ இந்த இடத்துல 0 வந்து ஒரு ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்கிறதுனால அது வந்து ட்ரூ தான் ரிட்டர்ன் பண்ணும்போது, ஸோ இஃப் ஆஃப் ட்ரூ அப்படிங்கிறப்ப அந்த பிளாக்குக்குள்ளே வரும். ஸோ ஹாய் வந்து ஆப்வியஸாக பிரிண்ட் ஆகும். நம்ம அதை ரன் பண்ணி பார்த்தோம்னா ஹாய் பிரிண்ட் ஆகுது. ஓகே, ஃபைன், டன். ஸோ உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ இந்த சீரீஸ் அப்படின்னு வச்சுக்கலாமா? ஏன்னா இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் படித்தோம். ஸோ கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ்னால் என்ன, கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ்லாம் பார்த்ததில்ல. உங்களுக்கு அது புரிஞ்சிருக்கும். அந்த சின்டாக்ஸ், அதாவது அந்த ஸ்ட்ரக்சர், கோட் ஸ்ட்ரக்சர் எல்லாம் புரிஞ்சிருக்கும். ஆனால் அதை ஆக்சுவலாக அப்ளை பண்ணி ஒரு 2 ப்ராப்ளம் சால்வ் பண்ணி பார்த்தா உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகுங்கிறதுக்காக இந்த வீடியோவில் நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், முதல்ல ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிவிட்டு இதை வந்து நம் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ பேசிக்காக நம்மளோட டாஸ்க் என்னென்னா, ஒரு நம்பர் எடுக்க போகிறோம். அந்த நம்பர் பாசிட்டிவ் நம்பரா, நெகட்டிவ் நம்பரா அல்லது ஜீரோவா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு கோடை வந்து நம்ம எழுத போகிறோம். ஓகே, ஆப்வியஸ்லி இந்த இடத்துல நம்மளே வந்து வேல்யூ நம்பருக்கு ஸ்டோர் பண்ண போகிறோம். அதனால் உங்களுக்கு நீங்கள் கொடுக்குற நம்பர் பாசிட்டிவ் நெகட்டிவானு உங்களுக்கே தெரியும் தான். இருந்தாலும் கோட் ரன் ஆகுதா, கோட் பண்ண தெரியுதா அப்படிங்கிற செக் பண்ணுறதுக்காக தான். இப்போ மற்ற லாங்குவேஜாக இருந்தால் கன்சோலில் இன்புட் வாங்கியிருப்போம். நீங்கள் ஜாவாஸ்கிரிப்ட்லையும் பண்ணலாம், ப்ராம்ப்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம் இஃப் யூ வாண்டட் டு. ஆனால் அதுக்கு ப்ரௌசர் பக்கத்தில் போயிட்டு அது பக்கத்தில் வச்சுட்டு அது கொஞ்சம் இம்சையாக இருக்கும். அதனால நம்ம இதிலே பண்ணிடலாம். x = 10ன்னு சொல்லிட்டே நம்ம அஸ்யூம் பண்ணிட்டு பண்ணுவோம். ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன செக் பண்ணணும்னா, பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் பாசிட்டிவ்னு நம்ம console.log ஸ்டேட்மெண்ட்டில் லாக் பண்ண போகிறோம். நெகட்டிவ் நம்பராக இருந்தால் நெகட்டிவ்னு சொல்ல போகிறோம். ஜீரோவாக இருந்தால் ஜீரோ அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணலாம், அது பாசிட்டிவ் நம்பரா இல்லையான்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். பாசிட்டிவ் நம்பராக இருந்தால் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது, ஜீரோவை விட பெருசாக இருந்தால் அது பாசிட்டிவ் நம்பர், ஜீரோவை விட கம்மியாக இருந்தால், வேல்யூ கம்மியாக இருந்தால் அது நெகட்டிவ் நம்பர், ஈக்குவல் டு ஜீரோவாக இருந்தால் அது ஜீரோ. ஓகே, சிம்பிளான லாஜிக் தான். இப்போ நம்ம அதுக்கு கோட் எழுத போகிறோம். முதல்ல ஒரு கண்டிஷன் செக் பண்ணணும். அப்படி கண்டிஷன் செக் பண்ணாதான் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகணும்னா என்ன பண்ணுவோம், இஃப் எழுதுவோம். ஸோ இஃப் போட்டு பேராந்தசிஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு, இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0. ஓகேவா, இதை பேராந்தசிஸ்குள்ளே போடுறோம். எக்ஸ் கிரேட்டர் தென் 0ங்கிறது தான் கண்டிஷன். அதை பேராந்தசிஸ்குள்ளே போட்டு வெளியே வந்துட்டு கர்லி பிரேசஸ் ஓப்பன் பண்ணி என்டர் அடிச்சிங்கன்னா அது அப்படியே ஃபார்மேட் ஆகிடும். இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 0னா என்ன அர்த்தம், அது பாசிட்டிவ் நம்பர். ஸோ நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், console.logல பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி டைப் பண்ணுறேன். பாசிட்டிவ். ஓகே, செமிகோலன். ஓகே, இப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 0ங்கிறதுனால பாசிட்டிவ் அப்படின்னு நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். இப்போ எக்ஸ் லெஸ் தென் 0வாக இருந்தால் நெகட்டிவ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ நம்ம லெஸ் தென் 0வா அப்படின்னு சொல்லி செக் பண்ணலாம். அதுக்கு இன்னொரு கண்டிஷன் தானே போடணும். அதுக்கு நான் வந்து எல்ஸ் இஃப் போடுறேன். ஓகே, இப்போ இந்த பர்டிகுலர் கேஸில் எல்ஸ் இஃப்க்கு பதிலாக நீங்கள் இஃப் கூட போடலாம். நான் அதுக்கு அப்புறம் வரேன். முதல்ல எல்ஸ் இஃப்ல எக்ஸ் லெஸ் தென் 0வான்னு சொல்லி செக் பண்ணுறோம். லெஸ் தென் 0வா இருந்துச்சுன்னா அதே மாதிரி console.logல என்ன கொடுக்குறேன், நெகட்டிவ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஓகே, அதே ஃபார்மேட் தான். இஃப் போடுற மாதிரியே போட்டுட்டு இஃப்க்கு முன்னாடி ஒரு எல்ஸ் மட்டும் போட்டிங்கன்னா, எல்ஸ் இஃப் முன்னாடி இருக்கிற கண்டிஷன் ஃபெயில் ஆனால் மட்டுமே வந்து இந்த கண்டிஷன் வந்து ரன் ஆகும். இப்போ இதுக்கப்புறம் வந்து ஈக்குவல் டு 0வாக இருந்தால் 0 அப்படின்னு சொல்லணும்னு சொன்னேன். ஈக்குவல் டு நம்ம இங்கே செக் பண்ணுறதும் செக் பண்ணாமல் விடுறதும் ஒன்று தான். ஏன்னா ஒன்று 0வை விட பெருசாக இருக்கணும் அல்லது 0வை விட கம்மியாக இருக்கணும். இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா அது வேல்யூ என்ன, அது 0வா தான் இருந்தாகணும் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக இங்கே எல்ஸ்லேயே போட்டுட்டு அதை console.logல 0 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம அதை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்சர் கரெக்டாக வருது.
இப்போ இஃப், எல்ஸ் இஃப், எல்ஸ் மூணுத்தையும் வச்சு இதை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த கேஸில் இந்த ரெண்டாவது இதில் எல்ஸ் இஃப்க்கு பதிலாக இஃப் யூஸ் பண்ணலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இஃப் யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு சின்ன பிரச்சனை வரும். என்ன அப்படின்னா எக்ஸ் கிரேட்டர் தேன் 0வாக இருந்தால் பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் ஆகிடும். ஓகே, ஸோ கிரேட்டர் தேன் 0வாக இருக்கிற பட்சத்தில் இந்த லெஸ் தேன் 0ங்கிற கண்டிஷன் ரன் ஆக போகிறது கிடையாது. ஆனால் லெஸ் தென் 0வாக இருக்குது எல்ஸ் கண்டிஷன் ரெண்டுமே வந்து நம்ம போட்டிருக்கோம். இப்போ லெஸ் தென் 0 ஃபெயில் ஆச்சுனாலே இந்த எல்ஸ் வந்து கண்டிப்பாக ரன் ஆகும். அப்போ இப்போ நான் வந்து இந்த எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 10 அப்படிங்கிறத ரன் பண்ணுறப்ப பாசிட்டிவ் 0 அப்படின்னு சொல்லிட்டு 2 நம்பர் பிரிண்ட் ஆகுது. எதனால் அப்படின்னா இந்த இஃப்க்கு இருக்கு இல்லையா, அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இஃப்க்கு எல்ஸே கிடையாது. அதுக்கு நம்ம இது இல்லைன்னா இதை பண்ணுன்னு சொல்லி எதுவுமே போடலை. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் இருக்கிற இஃப் கண்டிஷன் செக் பண்ணிட்டு வரும். பாசிட்டிவ் இல்லை, ஸோ பாசிட்டிவ் இருக்குன்னு பிரிண்ட் ஆகாது. பாசிட்டிவ்ங்கிற அந்த வேர்டு பிரிண்ட் ஆக போகிறது இல்லை. இப்போ இந்த மொதல் கண்டிஷன் பாஸ் ஆனாலும் ஃபெயில் ஆனாலும் இந்த ரெண்டாவது இருக்கிற இஃப்ல நம்ம கண்டிப்பாக போக தான் போகிறோம். இஃப்குள்ளே போயிட்டு என்ன பண்ணுறோம், அது லெஸ் தென் 0வா செக் பண்ணுறோம். நெகட்டிவ் லெஸ் தென் 0 கிடையாது, ஸோ நெகட்டிவ் வரல. ஆனால் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆன உடனே இந்த கண்டிஷனோட கரஸ்பாண்டிங்கான எல்ஸ் இருக்கு இல்லையா, அது ரன் ஆகிடும். அதனால நம்மளுக்கு 0 அப்படின்னு சொல்லி அவுட்புட் வருது. இந்த ஃபர்ஸ்ட் இஃப்க்கு எல்ஸே இல்லை, அது துணை இல்லாமல் தனியாக இருக்குது, பாவம் சிங்கிள் பையன். இந்த செகண்ட் இஃப்க்கு எல்ஸ் இருக்கு. ஆனால் அந்த செகண்ட் இஃப் வந்து மொதல் இருக்கிற இஃப்பை பார்க்க போகிறது இல்லை. அவன் நியாயமாக நேர்மையாக லாயலாக பக்கத்தில் இருக்கிற இஃப்க்கு மட்டும்தான் இருப்பாங்க. ஸோ இந்த இஃப் ஃபெயில் ஆச்சு அப்படின்னா இந்த எல்ஸ் தானாக நடந்துடும். முன்னாடி இருக்கிற கண்டிஷன்லாம் யோசிக்காது. ஸோ இப்போ நீங்கள் என்ன கொடுக்கலாம், இந்த ரெண்டாவது இதை இஃபாக கொடுக்கறதுக்கு பதிலாக எல்ஸ் இஃபாக கொடுக்கலாம். அப்படி இல்லை நான் இஃப் மட்டும் தான் வச்சு பண்ணுவேன் அப்படின்னா என்ன பண்ணணும், இதை எல்ஸாக கொடுக்கறதுக்கு பதிலாக இங்கே இன்னொரு இஃப் போட்டு இதில் எக்ஸ் ஈக்குவல் டு 0வாக இருந்தால் மட்டும் 0 அப்படின்னு சொல்லலாம். இப்படி கொடுத்தோம் அப்படின்னா அப்போ பாசிட்டிவ்னு கரெக்டாக வரும். ஏன்னா மூணுமே வந்து கண்டிஷன் செக் பண்ணி இப்படி இருந்தால் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் வந்து எல்ஸ் இஃப் யூஸ் பண்ணாமல் இஃபே யூஸ் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் கொடுக்குற எல்ஸில் எந்த இடத்துலலாம் அந்த எல்ஸ் கேஸ் வரும் அப்படிங்கிறத கன்ஃபார்மாக செக் பண்ணிக்கோங்க. இது வந்து லாஜிக்கல் எரர் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம யோசித்த லாஜிக்கில் ஏதோ பிரச்சனை இருக்கிறதுனால இந்த மாதிரி இது வரலாம். ஸோ நீங்கள் எல்ஸ் இஃப் போடுறதுக்கு பதிலாக இஃப் தான் போடுவேன், நான் ஒரு தெனாவட்டான ஆள், காலர் தூக்கி விட்டுட்டு தான் இருப்பேன்னு நினச்சிங்க அப்படின்னா நினைக்காதீங்க, அது நல்லதில்லை. சப்போஸ் அப்படி பண்ணுறதா இருந்தால் எல்ஸ் கண்டிஷன் எப்போல்லாம் வரும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா வீல் ரன் இன்டு எரர்ஸ். ஓகே, ஸோ பாசிட்டிவ் நெகட்டிவ் 0 அப்படிங்கிறத பண்ணணும்னு பார்த்துட்டான். இது ஒரு டாஸ்க்கு. இப்போ அடுத்த டாஸ்க்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா லீப் இயரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம். ஓகே, இது வந்து ஜென்ரலாகவே நீங்கள் இஃப் எல்ஸ் எங்கே படித்தாலும் இந்த ஒரு ப்ராப்ளம் வந்து வந்துடும். ஓகே, ஸோ நான் இயர் இஸ் ஈக்குவல் டு 2000 அப்படின்னு எடுத்துக்கிறேன். 2000 வந்து நான் பிறந்த வருஷம். ஸோ அதனால் நான் அதை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம என்ன செக் பண்ண போகிறோம், லீப் இயரான்னு செக் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக இங்கே வந்து நிறைய பேர் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறது என்ன அப்படின்னா 4ஆல் டிவைட் ஆனாலே லீப் இயர் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்காங்க. அப்படி கிடையாது. 4ஆல் டிவைட் ஆச்சு அப்படின்னா அது லீப் இயர் தான். ஆனால் அது ஒரு மட்டுமே வந்து நம்ம கண்டிஷனாக வந்து அசியூம் பண்ணிக்க முடியாது. அதை தாண்டி இன்னும் 2 விஷயங்கள் செக் பண்ணணும். கண்டிஷன் நம்பர் 1, அந்த இயர் வந்து டிவிசிபிள் பை 4ஆக இருக்கணும். ஓகே, டிவிசிபிள் பை 4. ஓகே, டிவிசிபிள் பை 4ஆக இல்லை அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் வந்து அது நான் லீப் இயர்னு சொல்லிடலாம். இல்லை டிவிசிபிள் பை 4ஆக இல்லை அப்படின்னா அங்கேயே நீங்கள் நான் லீப் இயர்னு சொல்லிடலாம். சப்போஸ் அது டிவிசிபிள் பை 4ஆக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அது டிவிசிபிள் பை 4ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா அடுத்து நீங்கள் என்ன செக் பண்ணணும், டிவிசிபிள் பை 100ஆன்னு செக் பண்ணணும். ஓகே, டிவிசிபிள் பை 100ஆன்னு செக் பண்ணுறோம். டிவிசிபிள் பை 100ஆக இருந்துச்சு அப்படின்னா அது ஃபர்தராக டிவிசிபிள் பை 400ஆக இருக்கணும். டிவிசிபிள் பை 400ஆக இருந்தால் மட்டுமே அது ஒரு லீப் இயராக கன்சிடர் பண்ணப்படும். அதாவது இப்போ வந்து இந்த முழு ஒரு செஞ்சுரி முடிகிற வருஷம்லாம் இருக்கு இல்லையா, இப்போ 2000, 2100, 1900 அப்படிங்கிற மாதிரி ஒரு செஞ்சுரி வர்றதெல்லாம் வந்து 100ஆல் டிவிசிபிள் ஆகிற விஷயம், ஆகிற இயர்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து 400ஆலேயும் டிவிசிபிள் ஆகுதான்னு சொல்லிட்டு நீங்கள் செக் பண்ணணும். இதுதான் லீப் இயரோட ஆக்சுவலான கண்டிஷன். இந்த டிவிசிபிள் பை 4 மட்டும் பார்த்துட்டு விடுறது வந்து இஸ் ராங். இங்கே 3 கண்டிஷனுமே இருக்குது. ஸோ இப்போ இதுக்கு எப்படி கோட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம டிவிசிபிள் பை 4ஆ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இஃப்ல இயர்
டிவிசிபிள் பை 4 ஆன்னு எப்படி செக் பண்ணணும்? டிவைட் பை 4 அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஒரு டிவைட் பண்றப்ப வர்ற கோஷன்ட் மட்டும் தான் குடுக்கும். நமக்கு டிவிசிபிள் பை 4 ஆன்னு செக் பண்ணணும்னா என்ன அர்த்தம்? ரிமைண்டர் வந்து 0 வரணும்னு அர்த்தம். நம்ம முன்னாடியே ஆப்பரேட்டர்ஸ் படிக்கிறப்ப நான் உங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். ரிமைண்டர் செக் பண்ணணும் அப்படின்னா, மாடுலோ ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணணும். பெர்சன்டேஜ் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணணும். ஸோ அதுதான் நம்ம யூஸ் பண்ண போறோம். ஸோ இயர் மாடுலோ 4 ஈக்குவல் டு 0வா இருந்துச்சு அப்படின்னா, ஓகே. ஈக்குவல் டு 0வா இருந்துச்சுன்னா, நம்ம மேற்கொண்டு மத்த கண்டிஷன்லாம் செக் பண்ணணும். இருக்கட்டும். சப்போஸ் இந்த இடத்துலயே அது இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்களேன். மாடுலோ 4 4 ஆல் டிவைட் பண்றப்பவே அது வந்து ரிமைண்டர் 0 வரல. 4 ஆலே டிவிசிபிளா இல்லன்னா, இந்த இடத்துல நம்ம டைரக்ட்டாவே சொல்லிரலாம் console.logல நாட் அ லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. டைரக்ட்டா இங்க நாட் அ லீப் இயர்னு சொல்லிட்டோம். இப்போ டிவிசிபிள் பை 4ஆ இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த பர்ட்டிகுலர் சிச்சுவேஷன்ல நம்ம ஃபர்தரா 2 கண்டிஷன் செக் பண்ணணும். ஒன்னு டிவிசிபிள் பை 100ஆ அப்படின்னு பார்க்குறோம். ஸோ அதை எப்படி பார்க்கலாம்? இஃப் இயர் மாடுலோ 100 ஈக்குவல் டு 0. ஸோ அகைன் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது டிவிசிபிள் பை 100ஆ அப்படின்னு சொல்லி செக் பண்ணுறோம். எப்போ செக் பண்ணுறோம்? டிவிசிபிள் பை 4ஆ இருக்கும்போது மட்டும்தான் இதை நம்ம செக் பண்ணுறோம். டிவிசிபிள் பை 4 இல்லைன்னா அங்கேயே வெளியே போயிட்டான். ஸோ டிவிசிபிள் பை 4ஆ இருக்கிறப்ப டிவிசிபிள் பை 100ஆ செக் பண்ணுறோம். ஸோ டிவிசிபிள் பை 100ஆ இருந்துச்சு அப்படின்னா ஃபர்தரா இன்னொரு கண்டிஷன் சொன்னேன். என்ன அப்படின்னா, அது டிவிசிபிள் பை 400ஆவும் இருக்கணும். இப்போ நீங்க ஒன்று நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க. நான் உள்ள எழுதுறேன். ஓகே. இதுக்கு ஒரு பேர் இருக்கு. என்னன்னு சொல்றேன். ஸோ இப்போ டிவிசிபிள் பை 100ஆ இருந்துச்சுன்னா டிவிசிபிள் பை 400ஆன்னு செக் பண்ணுறோம். அதுக்கும் ஆமா அப்படின்னா console.logல என்ன சொல்கிறேன்? லீப் இயர் அப்படின்னு சொல்கிறேன். லீப் இயர். சப்போஸ் அது டிவிசிபிள் பை 400 இல்லைன்னு வச்சுக்கோங்க. 100ஆல டிவைட் ஆகி 400ஆல டிவைட் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல நம்ம நாட் அ லீப் இயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஆனா வெளியே இருக்கிற ஒரு கண்டிஷன், இந்த கண்டிஷன் என்ன? டிவைடட் பை 100ஆன்னு பார்க்குறோம். டிவைடட் பை 100 இல்லை அப்படின்னா அந்த இடத்துல அது லீப் இயர். தெளிவாக குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நான் அதை டைப் பண்ணிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அப்போ உங்களுக்கு புரியும் எந்த இடத்துல லீப் இயர், எந்த இடத்துல நாட் லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்? இஃப்க்குள்ள இஃப் எல்ஸ் போட்டிருக்கோம். இதுக்கு பேர் என்ன அப்படின்னா நெஸ்டட் கண்டிஷன்ஸ். நெஸ்டட் இஃப் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதாவது ஒரு இஃப்க்குள்ள இன்னொரு இஃப் இருந்தா நெஸ்டட் இஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்சுவலாக ஐ வாசன்ட் பிளானிங் ஆன் இது சொல்லணும் அப்படின்னு நினைக்கல. ஆனால் அந்த லீப் இயர்ல ஆட்டோமேட்டிக்காக அது வந்துருச்சு. ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நெஸ்டட் இஃப் கவர் பண்ணியிருக்கோம் அப்படின்னே வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இருக்கிற கண்டிஷன் என்னன்னா டிவைடட் பை 4. டிவைடட் பை 4 ஆச்சுன்னா அது வந்து ஒரு என்ட்ரி பாஸ் மாதிரி. அதுக்கப்புறம் மல்டிபிள் கண்டிஷன் நம்ம செக் பண்ணணும். ஆனால் டிவைடட் பை 4ஏ ஃபெயில்னு வச்சுக்கோங்க. அது நாட் அ லீப் இயர். டேரெக்டாக வந்து இந்த எல்ஸ்ல வந்து நாட் அ லீப் இயர் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த இஃப்பும் இந்த எல்ஸும் ஒன்று. இங்கே பார்த்தீங்களா, நான் இப்போ ஹைட் பண்ணோன்னு தெரியுது. இந்த இஃப்பும் டிவைடட் பை 4க்கு உள்ள எல்ஸ் வந்து இது. ஓகே. டிவைடட் பை 4லே நாட் சாட்டிஸ்ஃபைடுனா நாட் அ லீப் இயர்னு அங்கேயே பிரிண்ட் ஆகிடும். ஸோ அது முடிஞ்சிச்சு. இப்போ நம்ம வந்து இதை மறைச்சு வச்சுக்கலாம். இப்போ இதுக்கு அடுத்த டிவைடட் பை 4 ட்ரூ ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ள நம்ம என்ன செக் பண்றோம்? இது டிவைடட் பை 100ஆ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றோம். ஸோ டிவைடட் பை 100ஆ அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப டிவைடட் பை 100ஆ இல்லைன்னு வச்சுக்கோங்க. டிவைடட் பை 100 அப்படிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணலை அப்படின்னா அது லீப் இயர் அப்படின்னு சொல்றோம். 100 ஃபெயில் ஆச்சு தானே, அப்புறம் எதுக்கு லீப் இயர்னு சொல்றோம் அப்படின்னா அந்த செஞ்சுரியா வர்றது தான் 400ஆல டிவிசிபிளா இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். இது வந்து 4ஆல டிவைட் ஆகுது. ஆனா இது ஒரு செஞ்சுரி இயர் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம டைரக்டா இதை வந்து லீப் இயர் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே. ஸோ அதனால 100ஆல டிவைட் ஆகலை அப்படின்னா இது 100ஆல டிவைட் ஆகலை, ஆனால் 4ஆல டிவைட் ஆனதுனால தான் இந்த கண்டிஷனுக்குள்ளேயே வந்திருக்கு. ஸோ அந்த கேஸ்ல நம்ம லீப் இயர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த எல்ஸும் முடிஞ்சிருச்சு. நான் இந்த எஃப்க்குள்ள வரேன். இப்போ இந்த எஃப்ல 100ஆல டிவைட் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம உள்ள வரோம். ஸோ செஞ்சுரி இயர்ஸ்க்கு மட்டும் தான் இங்கே 1900, 1800, 2000. ஸோ இதெல்லாமே வந்து செஞ்சுரி இயர்ஸ் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கண்டிஷனில் தான் அது 100ஆல டிவைட் ஆயிருக்கு. அதுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ இப்போ 100ஆல டிவைட் ஆயிருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் ஃபர்தராக நம்ம என்ன செக் பண்ணுறோம்னா டிவைடட் பை 400ஆ அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறோம். டிவைடட் பை 400ஆ இருந்துச்சு அப்படின்னா மாடுலோ 0 வந்துச்சுன்னா அந்த கேஸில் நம்ம லீப் இயர்னு சொல்கிறோம். இல்லைன்னா நாட் அ லீப் இயர் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. இப்போ
2000 அப்படிங்கிற இயர் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு செஞ்சுரி இயர். நான் முதல்ல இருந்து ஃபுல்லாவே சொல்றேனே. இப்போ 2000ங்கிற இத எடுத்துக்கிட்டோம்னா டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 0வா? ஆமா. 2000 பெர்ஃபெக்ட்டா 4 ஆல டிவைட் ஆகும். டிவிசிபிள் தான். ஸோ உள்ள வரும். உள்ள வந்து பார்த்தீங்கன்னா இயர் மாடுலோ 100 இஸ் ஈக்குவல் டு 0ன்னு போடுறாங்க. 2000 ஒரு செஞ்சுரி இயர். ஒரு நூற்றாண்டு. அதனால அந்த கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடும். டிவைடட் பை 100ல வந்து ரிமைண்டர் 0 தான். அதுக்கு அடுத்தால நம்ம ஃபர்தரா உள்ள வர்றப்ப டிவைடட் பை 400 அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்றோம். ஸோ 2000 இஸ் ஆல்சோ டிவைடட் பை 400. அதனால 2000க்கு லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆயிடும். இதே இது 1900 எடுத்துக்கலாம். 1900 அப்படிங்கிற இயர் வந்து 4 ஆல டிவிசிபிள் தான். ஆப்வியஸா 4 ஆல டிவிசிபிள். ஏன்னா அது 100ஓட மல்டிபிள் 4 ஆல டிவிசிபிள் தான். அண்ட் உள்ள வர்றப்ப அது 100 ஆலயும் டிவிசிபிள். ஏன்னா 1900ல 2 0 இருக்கு. 100 ஆல டிவிசிபிள். ஆனா ஃபர்தரா பார்த்தீங்கன்னா 1900 வந்து 400 ஆல டிவிசிபிள் ஆகாது. அப்படிங்கிற பட்சத்துல அத நம்ம நாட் அ லீப் இயர்ன்னு சொல்றோம். இந்த எல்ஸ் கண்டிஷன் வந்து ரன் ஆகுது. ஸோ இப்படிதான் வந்து ஒரு இஃப்க்குள்ள இஃப் போட்டு செக் பண்ணலாம். ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்படிதான் வந்து ஒரு லீப் இயரா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம 2000ன்னு போட்டோம். அது லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ நான் அதே மாதிரி 2016 அப்படின்னு போடுறேன். அதுவும் லீப் இயர். ஏன்னா 2016 4 ஆல டிவிசிபிள். ஸோ வருது. ஆனா 100 ஆல டிவிசிபிள் கிடையாது. ஸோ நம்ம வந்து அத லீப் இயர் அப்படின்னு சொல்லிடுறோம். இப்போ இதே இது நான் 2015 எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இது 4 ஆலே டிவிசிபிள் கிடையாது. ஸோ நாட் அ லீப் இயர் அப்படின்னு வருது. அண்ட் நான் சொன்ன மாதிரி செஞ்சுரியில அது 400 ஆல டிவிசிபிளா இருக்கணும். ஸோ 1900 செக் பண்றோம். அது நாட் அ லீப் இயர் அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஸோ நம்ம லீப் இயர் ப்ரோக்ராம் வந்து பெர்ஃபெக்ட்டா ரன் ஆகுது. இதை நீங்க பார்த்துக்கோங்க. கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஏன்னா இங்க பிரான்ச் வருது இல்லையா? ஸோ முதல் கண்டிஷன்ல 4 ஆல டிவைட் ஆகுதான்னு பார்க்குறோம். இல்ல அப்படின்னா டைரக்ட்டா நாட் லீப் இயர் இல்ல. அது கண்டிஷன் வருது அப்படிங்கிற பட்சத்துல இந்த செக்மென்ட்க்கு வரோம். இங்க ஃபர்தரா நம்ம 100 ஆல டிவைட் ஆகுதா? ஆச்சுன்னா 400 ஆல டிவைட் ஆகுதான்னு சொல்லிட்டு செக் பண்றோம். ஸோ இந்த கோட கொஞ்சம் கோ த்ரூ பண்ணுங்க. இன்னும் கொஞ்சம் பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. ஏன்னா லீப் இயர் கொஸ்டின் இஸ் ரொம்ப ஒரு சிம்பிளான பேசிக்கான ஒரு கொஸ்டின். எல்லாருமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஸோ இத நம்ம வந்து இப்ப நெஸ்டட் இஃப்ஸ் அண்ட் நெஸ்டட் இஃப் எல்ஸ் வச்சு நெஸ்டட் கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட்ஸ் வச்சு பண்ணியிருக்கோம். இது இல்லாம இந்த நம்பர் ஆஃப் இஃப்ப குறைச்சு இன்னும் கொஞ்சம் ஷார்ட்டா பண்றதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்கு. அத வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் முடிஞ்சிடுச்சு. இப்ப நான் உங்களுக்கு ஒரு ட்ரிவியா கொஸ்டின் குடுக்குறேன். என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் ஒரு வேரியபிள் சேவ் பண்ணிக்கோங்க. அந்த வேரியபிள் ஆட் நம்பரா இல்ல ஈவன் நம்பரா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு கோட் எழுதி அத கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல அதோட ஆன்சர் பார்க்கலாம்.